ஒரு நபர் என்ன பண்றாருன்னா அவருடைய ட்ரக்கை ரிப்பேர் பண்றதுக்கு ஒர்க் ஷாப்ல விடுறாரு. அந்த ஒர்க் ஷாப் ஓனர்ன்றவர் தான் இங்க இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர். அதாவது யாரோட கண்ட்ரோலையும் அவர் இங்க கிடையாது. ஃப்ரீயா அவருடைய வேலையை செய்யறாரு. இப்படி இருக்கும்போது அங்க வேலை செய்யற ஒருத்தர் அந்த ட்ரக்கை ரோட்ல ஓட்டி பார்க்கும்போது, அவரு டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது சைக்கிள்ல 24 வயசு பையனை இடிச்சு சாகடிச்சிட்டாரு. அவங்களுடைய அப்பா ட்ரிபியூனலுக்கு போறாரு. ஃபைனல் அப்பீல் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடக்குது. அப்ப கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாரியோட டிரைவரும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இவங்க லைபிள் கிடையாது. இங்க கம்ப்ளீட்டா யார் லைபிள்னு தெரியும்னா அந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் ஆகிய அந்த ஒர்க் ஷாப்போட ஓனர் தான் இங்க முழு பொறுப்பையும் ஏற்றுன்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த கேஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பி கோவிந்தராஜு செட்டி வர்சஸ் எம்எல்ஏ கோவிந்தராஜ முதலியார். 1965 நடந்த கேஸ் இது.